ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான ஸ்டடி பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது எவ்வளோ நாளைக்கான ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கான ஸ்டடி பிளான். என்டிபிசி எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து என்டிபிசி எக்ஸாம் வந்து வரப்போகுது. அது மாதிரி அக்டோபரில் வந்து உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வந்து வரப்போகுது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அக்டோபரில் என்டிபிசி எக்ஸாம் இருக்கும். அக்டோபரில் குரூப் டி எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆர் பிப்ரவரியில் நம்ம வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எப்போவுமே எந்த ஒரு எக்ஸாமுக்குமே ஒரு 4 மாதம் டைம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கும் எக்ஸாமுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாதம் வந்து டைம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைமுக்குள்ளே எப்படி நாம் வந்து என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்டிபிசி படிச்சிங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாமுக்கு தனியாக படிக்க வேண்டாம், ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். என்டிபிசியில் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட்டாக இருக்கும், குரூப் டியோட கொஷின்ஸ் வந்து ஈஸி லெவலாக இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே ஓவராலாக சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு. ஓகேவா? ஸோ என்டிபிசியோட எக்ஸாம் பேட்டர்ன், குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன்னா என்ன எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் வீடியோஸில், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த 4 மாதத்துக்குள்ளே இந்த சிலபஸை எப்படி முடிக்கிறது, இதுக்கப்புறம் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது, டெஸ்ட் எப்படி எடுக்கிறது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த பிளான் எல்லாமே எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்டிபிசி அண்ட் குரூப் டி படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எந்த சப்ஜெக்ட் படிக்கணுங்கிறது தெரியணும். எடுப்பில் போய் ஜென்ரல் அவேர்னஸை தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ என்டிபிசினா என்னென்ன இருக்குன்னா மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு. இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இதே குரூப் டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு இந்த 3க்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் என்டிபிசி குரூப் டி படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு 90% மார்க்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க அளவுக்கு நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸில் எப்படி கொஷின் கேட்டாலுமே ஈஸியாக நீங்கள் என்டிபிசியாக இருக்கட்டும் குரூப் டி எக்ஸாமாக இருக்கட்டும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மைண்டில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணணும்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டே 1ல் வந்து நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மேக்ஸில் நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஸோ இதுக்கு கீழே ஒரு 8 கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த 8 கிளாஸஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் டே 2ல் பார்த்தீங்கன்னா வேதிக் மேக்ஸு, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட ரிமைனிங் டாபிக்ஸு. ஸோ இந்த வேதிக் மேக்ஸ் எதுக்காகன்னா இதில் இருந்து கொஷின்ஸ் வராது, பட் இதில் படிக்கக்கூடிய 2x2 மல்டிப்ளிகேஷனோட ஷார்ட்கட்டு, 3x3 மல்டிப்ளிகேஷனோட ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, கியூப் ரூட் எடுக்கிறது, ஸ்கொயர் பண்ணுறது, கியூப் பண்ணுறது, இதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே இந்த வேதிக் மேக்ஸ் கிளாஸில் தான் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இந்த வேதிக் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து உங்களால் ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும். டே 3ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து பார்க்க போகிறீங்க. சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 12 வீடியோஸ் இருக்கும். ஒன்றுமே இல்லை, போர்டு மாஸ் ரூல்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன்லேயே ரயில்வேலேருந்து 5 கொஷின் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் என்டிபிசி போனாலும் சரி குரூப் டி போனாலும் சரி இந்த போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 கொஷினும், ரீசனிங்கில் இதே போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுல அந்த நேம் மட்டும் மாற்றிருப்பாங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்னு. ஸோ அதில் ஒரு 2 கொஷின் வரைக்கும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ டோட்டலாக போர்டு மாஸ் ரூல் தெரிஞ்சாலே 5 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, டே 4ல் பார்த்தீங்கன்னா அடுத்து ரீசனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ரீசனிங்கில் அனாலஜியில் ஒரு 9 கிளாஸஸ் இருக்கும். அனாலஜி வந்து ரொம்ப ஈஸியான கொஷின், ஈஸியான டாபிக், அதை வந்து ஒரே நாளில் முடிச்சிடலாம். அடுத்து கோடிங், டிகோடிங், இதுவும் ரொம்ப ஈஸியான டாபிக். இதுக்கு ஏபிசிடி தெரிஞ்சாலே போதுமானது. ஏ வந்து 1வது இடத்துல இருக்கும், இசட் வந்து 26வது இடம்னு கரெக்டாக தெரிஞ்சாலே போதும். கோடிங், டிகோடிங் ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் ஒரு 11 கிளாஸஸ் இருக்கும். ஓகே, டே 6ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ் பார்க்க போகிறீங்க. நம்பர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வீடியோ இருக்கும். நம்பர் சீரீஸில் ஃபஸ்ட்டு 5 வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, டே 7ல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆவரேஜ், அப்புறம் டே 8ல் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் டாபிக் வந்து பார்க்க போகிறீங்க.
ஸோ அதுக்கப்புறம் டே 9ல் ரீசனிங்கில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இதுக்கு வந்து டே 9 தேவையில்லை. ஆல்ரெடி நான் சொன்ன சிம்பிளிஃபிகேஷனில் போர்டு மாஸ் ரூல் நல்லா தெளிவாக படிச்சிருந்தீங்கனாலே இங்கே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் கீழேயே உங்களுக்கு கோடட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன், லெஸ் தேன், இந்த சிம்பிள், அதுக்கப்புறம் ஈக்குவல் டு, இந்த சிம்பிளை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே சால்வ் பண்ணிடலாம். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து டே 10ல் ரீசனிங்கில் டைரக்ஷன் வந்து பார்க்க போகிறீங்க. டைரக்ஷனும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, இது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைரக்ஷன் டாபிக் ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து டே 11ல் ரீசனிங்கில் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்ப்பீங்க. ஓகே, கிளாசிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை. நம்பர் சீரீஸ்னு ஒரு டாபிக் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை அப்ளை பண்ணி கிளாசிஃபிகேஷனில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டே 12ல் மேக்ஸில் பார்ட்னர்ஷிப் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப்பில் சில மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ரயில்வேக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஆப்பில் கொடுத்துருப்போம். அந்த லெவல் மட்டும் பார்த்தாலே போதுமானது. டே 13ல் அலிகேஷன் அண்ட் மிக்சர் பார்க்க போகிறீங்க. இந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா தெளிவாக முடிச்சிட்டிங்கனாலே நிறைய டாபிக் வந்து கவர் ஆகிடும். ஏன்னா அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி என்னென்ன டாப்பிக்லாம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஆவரேஜ், அது மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இந்த மாதிரி நிறைய டாபிக், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து அலிகேஷன் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ அதனால இந்த டாபிக்கு ஒரு 2லிருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அலிகேஷன்னா என்னங்கிறத சொல்லி கொடுத்துருப்போம். அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், ஸோ மற்ற இதில் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இதில் சொல்லி கொடுத்துருப்போம். டே 15ல் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமு, இது வந்து ரொம்ப ரேராக தான் இந்த டாப்பிக்கில் வீடியோ கிளாஸ், அதை என்ன சொல்ல, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் லாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டே 16ல் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே இந்த டாப்பிக்கில் உள்ள கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னென்னா மிரர் இமேஜ்னா லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக தெரியணும். வாட்டர் இமேஜ்னா மேலே கீழே டாப் பாட்டம், இது கரெக்டாக தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் ஈஸியாக முடிச்சிடலாம். டே 17ல் வென் டயக்ராம், இதில் 2 பேட்டர்ன் இருக்குது. முன்னாடி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வென் டயக்ராம் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 3 கொஷினோ 4 கொஷினோ கேட்டாங்க, அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ உள்ள பேட்டர்ன், இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இப்போ பென்னு, பாக்ஸு, பென்சில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது 3க்கும் ரிலேட் பண்ணி ஒரு டயக்ராம் வரைங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 3ஐயும் ரிலேட் பண்ணி ஒரு வெண்படம் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ டே 18ல் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராமோட நியூ பேட்டர்ன் பார்க்க போகிறீங்க. அதுக்கு கீழே 8 வீடியோஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்தாலே அதில் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரீசனிங் வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். அடுத்து டே 19ல் பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும், சில பேருக்கு அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பிளட் ரிலேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா ரிலேஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அம்மாவோட அப்பாவை என்ன சொல்லுவோம், அப்பாவோட அப்பாவை என்ன சொல்லுவோம், அப்பாவோட தங்கச்சி என்ன சொல்லுவோம், நம்ம தங்கச்சி ஹஸ்பண்டை என்ன சொல்லுவோம், அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்டோட தங்கச்சி என்ன சொல்லுவோம், இந்த முறையெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இது கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி ஆன்சர் பண்ணிடலாம். டே 20ல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கு கீழே ஒரு 8 வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்க போகிறீங்க. டே 21ல் திருப்பியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய மீதி வீடியோஸ். அதுக்கப்புறம் டே 22ல் டைம் அண்ட் ஒர்க் டாபிக். டே 23ல் திருப்பியும் டைம் அண்ட் ஒர்க். டே 24ல் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன். இது பெரும்பாலும் டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்டு அதுக்கு கீழே 2 இல்லைனா 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக், செட் கொஸ்டினாக கேட்குறாங்க. டே 25ம் டேட்டா இன்டர்பிரேஷன். டே 26ல் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஃபிகர் கவுண்டிங். ரீசனிங் பார்த்தீங்கன்னா படமாக நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. மேலே இதில் என்ன சொல்லி கொடுத்தேன், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜா, அதுவும் படம் மாதிரி இருக்க ஒரு கொஸ்டின் தான். ஒரு படத்தை கொடுத்துட்டு அதை மிரரில் காட்டினா எப்படி இருக்கும், அதை தண்ணியில் காட்டினா எப்படி இருக்கும், வாட்டரில் காட்டினா எப்படி இருக்கும், கண்ணாடியில் காட்டினா எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. அதே ஃபிகர் கவுண்டிங்னா ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே எத்தனை, நான் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங்கோட ஷார்ட்கட் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது, அதே மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, இந்த மாதிரி படம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபிகர் கவுண்டிங். அடுத்து டே 27ல் பார்த்தீங்க அப்படின்னா டே 27ல் பார்த்தீங்கன்னா ஃபிகர் கம்ப்ளீஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபிகர் கம்ப்ளீஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 3 படம் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு முக்கால்வாசி படம் வரைஞ்சி வச்சுருவாங்க, மீதி இருக்க பார்ட்டை நாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிகர் கம்ப்ளீஷன். அடுத்து டே 28ல் பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதில் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நம்ம பஸ்ஸிலெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, சிலதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக எடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அது வந்து 2 நாளாக கொடுத்துருக்கேன். பஸ்ஸில்ஸு,
சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தனித்தனியாக, ஓகேவா. ஸோ இது அதுக்கப்புறம் டே 30ல் பார்த்தீங்கன்னா திருப்பியும் மேக்ஸுக்குள்ளே வரீங்க. மேக்ஸில் ஏஜஸ் பார்க்க போகிறீங்க. டே 31ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் திருப்பி பர்சன்டேஜ் பார்க்க போகிறீங்க. டே 32ல் திருப்பியும் பர்சன்டேஜ் டாபிக். டே 33ல் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. டே 34ல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு கீழே இருக்கக்கூடிய ட்ரைன் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க. திருப்பி டே 35லையும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக், இதில் நிறைய கான்செப்ட் வந்து உள்ளே வரும், ஓகேவா. ஸோ டே 36ல் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டே 37ல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுவும் கொஞ்சம் பெரிய டாபிக் தான், பட் இதுக்கு நிறைய ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இதை 2 நாளில் முடிச்சிடலாம். எங்கேயுமே ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த P × 1 + R/100 ஹோல் பவர் n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். டே 38லையும் திருப்பி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். டே 39ல் ரீசனிங்கில் சிலாஜிசம் பார்க்க போகிறீங்க. சிலாஜிசம் வந்து உங்களுக்கு ஒரு 2 நாள் போகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நாளில் வந்து சம்னா எப்படி டயக்ராம் வரையணும், ஆல்னா எப்படி டயக்ராம் வரையணும். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா ஆல்னா என்ன இருக்கும்னா அனைத்துன்னு இருக்கும், எல்லான்னு இருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டயக்ராம் வரைஞ்சு எப்படி கன்க்ளூஷன் பார்க்கணுங்கிறதே சொல்லி கொடுத்துருப்போம். அதனால நீங்கள் 2 நாள் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கிளாஸ். டே 41ல் ஆல்ஃபபெட் டெஸ்ட். டே 42ல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஓகேவா. டே 43ல் எம்படட் ஃபிகர். இது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய படம் இருக்கும். அந்த பெரிய படத்தோட ஒரு சின்ன பகுதி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அது எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இல்லைனா ஒரு பெரிய படத்தோட சின்ன பகுதியை கொடுத்துட்டு அந்த பெரிய படத்தை ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சின்ன பகுதி கீழே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், ஓகே. அடுத்து டைஸ் அண்ட் கியூப் டே 44ல். டே 45ல் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுவும் ரொம்ப ஷார்ட்கட்டாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். டைஸில் வந்து 2 நம்பர் ஒரே மாதிரி வந்தால் என்ன பண்ணணும், 3 நம்பர் ஒரே மாதிரி வந்தால் என்ன பண்ணணும். இதுக்கு பேப்பர் பண்ணே இல்லாமல் சால்வ் பண்ணிடலாம். அந்த எம்படட் ஃபிகர், கியூப்ஸ் அண்ட் டைஸ், ஃபிகர் கம்ப்ளீஷன், இது எல்லாமே பேப்பர் பெண்ணே இல்லாமல் சால்வ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். டே 45ல் கேலண்டர். இதுக்கும் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்கட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா கேலண்டர் கொஸ்டின்லாம் தூக்கத்தில் எழுந்துச்சு கேட்டால் கூட ஆன்சர் பண்ணிடலாம். டே 46ல் மேக்ஸில் மென்சுரேஷனில் 2D பார்க்க போகிறீங்க, ஓகேவா. 2Dனா ஒன்றும் இல்லை, பரப்பளவு கண்டுபிடிக்கிறது. 3Dனா ஒன்றும் இல்லை, வால்யூம் கண்டுபிடிக்கிறது, ஓகேவா. டே 47ல் திருப்பி மென்சுரேஷனோட 2D அண்ட் 3D பார்க்க போகிறீங்க. டே 48லையும் திருப்பி மென்சுரேஷன், ஓகேவா. ஸோ டே 49ல் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா. இது கொஞ்சம் பெரிய டாபிக். இது பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். இதில் டோட்டலாக 24 வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 நாளில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். திருப்பி டே 52ல் ட்ரிக்னாமெட்ரி, ஓகேவா. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி கிளாஸஸ் எல்லாமே அதுக்கப்புறம் டே 52 அண்ட் 53 ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போகிறீங்க. 54 அண்ட் 55ல் ஜாமெட்ரி பார்க்க போகிறீங்க. நீங்கள் ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால SSC லெவலுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் NTPC அண்ட் குரூப் Dல கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டே 56 to 70. இப்போ நம்ம சொன்ன டேஸில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கம்ப்ளீட் ஆகிருச்சு. எத்தனை நாளில்? ஒரு 55 நாள். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு 60 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஒரு 60 நாளில் நம்ம எதை முடிச்சாச்சு? மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிச்சாச்சு. 2 மாதத்தில் தரவாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அந்த இன்னொரு ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் ரயில்வே NTPC அண்ட் குரூப் Dல கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது டோட்டலாக ஒரு 68 வீடியோ இருக்கும். அந்த 68 வீடியோவையும் அந்த 10 நாள் உட்காந்து நல்லா பார்த்துருங்க. முழுக்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிஸே பண்ண வேண்டாம். அந்த 60 நாளில் படித்தது எல்லாத்தையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோ எல்லாம் பாருங்கள், ஓகேவா. ஸோ இந்த 60 வீடியோவை நல்லா பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ரொம்ப தெளிவாகிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு 60 நாளைக்கு சிலபஸை கவர் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்த 10 நாள் ஒரு 68 வீடியோ கொடுத்துருக்கேன்னா ப்ராக்டிஸ் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின், இதில் ஒரு 68 வீடியோ இருக்கும். இந்த 68 வீடியோவில் இருக்கக்கூடிய மேக்ஸு ரீசனிங் எல்லாம் கம்பைன் பண்ணி இருக்கும். கண்டிப்பாக இந்த 68 வீடியோ நீங்கள் நல்லா அந்த 60 நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 60 வீடியோ யாருமே சொல்லித்தர வேண்டாம், நீங்களாவே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஓகேவா. ஸோ இப்போ அந்த சிலபஸும் முடிச்சாச்சு, அதே சமயம் இங்கே ப்ராக்டிஸும் பண்ணியாச்சு, ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 70 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது என்ன டெஸ்ட்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான செக்ஷனல் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு சைடில் எடுத்துட்டுருங்க, ஓகேவா. ஸோ டே 71ல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க போகிறீங்க. அதே சமயம் நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் கொஞ்சம் படிக்க போகிறீங்க, ஹிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க. ஹிஸ்ட்ரியை 3ஆக பிரிக்கலாம், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் இந்தியா, மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு 3ஆக பிரிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி முடிக்க போகிறீங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். டே 72ல் பார்த்தீங்கன்னா வேதிக் ஏஜ், புத்திசம். அதுக்கப்புறம் டே 73ல் ஜெயினிசம், மௌரியன்
எம்பையர் பார்க்க போகிறீங்க. டே 74ல் சுங்கா, கன்வா, குஷானாஸ் பற்றி பார்க்க போகிறீங்க. டே 75ல் குப்த பேரரசு, ஹர்ஷா, சாளுக்கியர்கள், பல்லவர்கள் பற்றி பார்க்க போகிறீங்க. டே 76லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிடிவல் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் டே 81லேருந்து 95 வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. டோட்டலாக அதில் 40 வீடியோ இருக்கும். மிடிவல் ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக 12 வீடியோ இருக்கும். அது ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. திருப்பி டே 96லேருந்து 106 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிட்டி முடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒரு 24 வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் டே 107லேருந்து 112 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி கிளாஸஸ் எல்லாமே முடிக்க போகிறீங்க. திருப்பி டே 113லேருந்து எக்கனாமிக் கிளாஸஸ், ஓகேவா, 115க்குள்ள எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து முடிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயினிசம் இருக்குன்னா அதுக்கான டீட்டெயில்டு கிளாஸும் கொடுத்துருப்போம், ஒன்லைனர் கிளாஸும் கொடுத்துருப்போம். கிளாஸ் முடிய அதை நல்லா தரவாக படிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எங்கே போயிடலாம்னா இதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போட போயிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு 30 டேஸ்க்கான பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா என்டிபிசி படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங் முடிச்சுட்டு ஜென்ரல் அவேர்னஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் எடுங்க. குரூப் டி படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங் அது கூடவே பேரலாக சயின்ஸும் படிச்சுட்டு வரணும். ஸோ சயின்ஸுக்கான 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த பிளான் படி சயின்ஸை வந்து முடிச்சிருங்க. ஓகே, ஸோ அந்த சயின்ஸுக்கான 30 டேஸ்க்கான பிளானை நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நம்மளோட யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு 120 டேஸ், ஸோ மேக்ஸிமம் ஒரு 130 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸு, சயின்ஸு எல்லாமே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபுல் டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து 2 days ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி ஃபுல் டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போடும்போது மார்க் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ வெக்ஸ் ஆகாதீங்க. திருப்பி அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டு போங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படியே 3வது டெஸ்ட்டு போங்க, அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி நீங்கள் எக்ஸாம் வர்ற வரைக்கும் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்து அதில் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசி ஃபைனல் எக்ஸாம் போகும்போது கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த டாபிக் வைஸ்டு செக்ஷனல் டெஸ்ட் எதுக்கு எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலது 10 நிமிஷம் டெஸ்ட்டெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அந்த கொஷினை நல்லா படிச்சுட்டு அதுக்கு கீழே கொடுத்துருக்க டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனையும் நல்லா பார்த்துட்டிங்கன்னா சைடில் ஜென்ரல் அவேர்னஸையும் அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு. இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி கீழே ஒரு 50 கொஷின் கொடுத்துருப்பாங்க ஒரு டெஸ்ட் பேட்சில். அந்த 50 கொஷின் நல்லா எடுங்க டெஸ்ட்டு. அந்த 50க்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு 30 மார்க் வந்தாலும் பரவாயில்ல, இல்லை 10 மார்க் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அந்த 50 கொஷினையும் கீழே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக தரவாக படிங்க. ஓகேவா? ஸோ இது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அந்த டாப்பிக்கில் டெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி செக்ஷனல் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாத்தையும் மாற்றி எடுத்துட்டுருங்க. ஸோ இது போக இன்னொரு பார்ட் என்ன இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸை இப்போ படித்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour ஒதுக்கி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டெய்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள நியூஸ் மட்டும் டெய்லி ஒரு 1 மணி நேரம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. எக்ஸாமுக்கு பக்கத்தில் போகும்போது நான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அது போக இந்த கம்ப்யூட்டர் கொஷின்ஸு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு போடுவீங்க இல்லையா, அதில் வரக்கூடிய கொஷின்ஸை தனியாக உட்காந்து ஒரு 5 நாளோ 6 நாளோ உட்காந்து நல்லா படிச்சிங்கனாலே அந்த வரக்கூடிய கம்ப்யூட்டர் கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் அந்த 120 டேஸுக்கு ஓகேவா எதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸு, சயின்ஸு இதை 120 டேஸில் முடிச்சிருங்க. கம்ப்யூட்டர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு போடும்போது அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஷார்ட்கட் கீஸ் என்ன வரும், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பற்றி அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ வரக்கூடிய நியூஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன நியூஸ் இருக்கோ அதை மட்டும் லைட்டாக ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. இல்லைனா ஒரு நோட்டு போட்டு லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எக்ஸாம் போகும்போது மொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 7லேருந்து 8 கொஷின் வரைக்கும் கேட்பாங்க. நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஃபைனலாக படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பிளானு. ஸோ ஒரு பிகினராக உள்ளே வரீங்கன்னா ஒரு 4 மாதம் உட்காந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட்டு போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணலன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டு போடவே வேண்டாம் என்ன கேட்டால். ஏன்னா நான் 10 டெஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அனலைஸ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட்டு போடவே வேண்டாம். நீங்கள் டெஸ்ட்டு போடுறதுனால நீங்கள் 100க்கு 100 அந்த டெஸ்ட்டில் வாங்கினா உங்களுக்கு எதுவும் அவார்டு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100க்கு 0 மார்க் வாங்கினாலும் எதுவும் கிடையாது. அந்த டெஸ்ட்டை நீங்கள் நல்லா எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, ஒரு 40 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா இன்னும் எவ்வளோ எய்ம் பண்ணால் கட் ஆஃபை விட அதிகமான மார்க் வாங்க முடியும். அதுக்காக தான். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் நான் லேகாக இருக்கேன், எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், எந்தெந்த டாபிக்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ டெஸ்ட் எடுக்கும்போது அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். பரவாயில்ல, 3 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஒரு டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் எடுத்துட்டு டெஸ்ட்டை நான் அனலைஸ் பண்ண மாட்டேன் மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் எடுத்தாலும் டெஸ்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான பிளானு. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எங்கே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ சொன்ன பிளான் எல்லாமே நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கோர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பிளான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. ஓகேவா? ஸோ வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு வரக்கூடிய மெசேஜில் ஒரு ரிப்ளை ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. ஸோ ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆப்பில் போய் இந்த கோர்ஸோட ஃபீஸை பே பண்ண வேண்டாம். ஆப்பில் பே பண்ணீங்கன்னா 2000 இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஜிபே பண்ணீங்கன்னா வெறும் 1499 மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஸோ டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் 1499 பே பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்ல இருந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு 2 to 3 இயர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஆக்சஸ் வந்துருச்சு அப்படிங்கறத எப்படி செக் பண்ணணும்னா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். அதில் ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னா இங்கே 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் ஆகக்கூடிய இடத்துல ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃப்ரீ கிளாஸஸ், அப்புறம் தேவையான ஃப்ரீ புக்ஸு, ஃப்ரீ டெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் வரக்கூடிய பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்கு எல்லாமே கிளியர் பண்ண முடியும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சியில் உங்களால் மேக்ஸில் நல்ல மார்க், அதாவது 25 out of 25 எல்லாம் வாங்க முடியும் குரூப் 4 எக்ஸாமில். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டவுட் வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9043379345 இல்லைனா 7806854288 7806854288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எக்ஸாம் பற்றின டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். அந்த ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ A to Z எல்லாமே இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். சிலபஸ் கவர் ஆகிரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கவர் ஆகிரும். இதுலேயே டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகிரும். ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 1499 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. இந்த பிளான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, PDF. ஸோ இந்த பிளான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸஸை கரெக்டாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகணும். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனது உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். டாபிக் வைஸ் வீடியோஸ், ரயில்வே, எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் பேங்க்கு, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமான கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஆனால் எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸு ஒரே ஒரு டைம் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. அதுவும் லைஃப் டைம் வேலிடிட்டி உங்களுக்கு. ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கட்டும்,
இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இதில் லைவ் கிளாஸஸும் இதில் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ லைவ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 9 to 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகியிருக்கும். அந்த கிளாஸஸ் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு கேட்கலாம். எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ ரயில்வேல வரக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அது மாதிரி டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இதிலே அவைலபிளாக இருக்கும். ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு நடக்கக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் நீங்கள் வெளியில் ஒரு ஆஃப்லைன் கிளாஸில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸஸோட ஃபீஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். ரயில்வேனா ரயில்வேக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், ஸோ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் மேக்ஸ் கோர்ஸ் மட்டும், ரீசனிங் கோர்ஸ் மட்டுமே 1000+ அமௌண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தனியாக இருக்கும். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள் கையில் கொடுத்தாச்சு. ஸோ வெறும் 1499 தான். ஸோ இந்த ஆஃபர்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. இவ்வளோ கிளாஸஸ் எல்லாமே மேக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டே அண்ட் நைட் எஃபோர்ட் போட்டிருப்போம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே டே அண்ட் நைட்டு ஒரு டீம் ஒர்க்காக ரெடி பண்ணது தான். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்பில் வரக்கூடிய ஷார்ட்ஸு, அது மாதிரி நாம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸு, கிளாஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள். எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். ஒரு எஜுகேஷன் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எஜுகேஷன் சேனல் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சரே அது மாற்றும். ஓகேவா? உங்களோட லைஃபையே அது மாற்றும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீமோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.